ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே 10 வருடங்களுக்கு பிறகு இந்த பட்டணத்திலே வந்து உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 10 வருடங்களுக்கு முன்னதாக என்னுடைய நண்பர் மணி அவர்கள் தன்னுடைய மிகுந்த பிரயாசத்தின் நிமித்தம் இந்த கரூர் பட்டணத்தில் ஒரு கூட்டங்களை நடத்தின அவர் இன்றைக்கு இல்லை என்பதை நான் யோசித்து பார்க்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் மனிதர்களை நம்பி அல்ல, அவருடைய வேலையை செய்வதற்கு இங்கே சில நண்பர்களை எழுப்பி தந்ததற்காக ஆண்டவர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு மோசையை புதைத்து விட்டால் அதற்கு பின்பு இயேசுவாவை எழுப்புகிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஊழியம் என்பதை இப்படியாக ரிலே ரேஸை போல் ஆண்டவர் செய்கிற நல்ல ஆண்டவர். இந்த பட்டணத்திற்காக மறுபடியும் பாரம் கொண்டதினாலே என்னை உந்தி தள்ளி இங்கே அனுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கூடவே நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரர் ரவி ஏனஸ்ட் அவர்கள் அடிக்கடி என்னை கேட்டுக்கொண்டார்கள், ஆசீர்வாதம் என்னை கேட்டுக்கொண்டார்கள், கரூருக்கு மறுபடியும் போகலாம் என்று. ஆனால் பல காரணங்களின் நிமித்தமாக தேவன் என்னை அனுமதிக்காததினாலும் நான் இத்தனை நாள் கழித்து உங்கள் மத்தியில் வருவதற்கு தேவன் உதவி செய்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன வாரத்தில் பிரதர் குணசேகரன் என்னை பார்க்கும்போது கரூரிலே 10 வருடத்திற்கு நான் பேசின முன்னதா கருப்பாய் மெசேஜை நிறைய பேர் ஞாபகம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆகையினால நான் போய்விட்டாலும் நான் பேசின செய்தி இங்கே இன்னமும் ஞாபகம் இருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன பாடலை நான் சமீபத்தில் எழுதின பாடலை உங்கள் வாயிலே நான் போட விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்த தேவ பிள்ளைகளும் இதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை நான் வார்த்தையாக ஒரு சின்ன பாடலிலே நான் எழுதினேன். அதை உங்களுடைய வாயிலே போட விரும்புகிறேன். வெறுமனே 2 கவியை மாத்திரம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் அதை சீக்கிரமாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு எளித ராகம். எல்லாரும் சொல்லலாமா? வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவருக்காய் வாழுவேன். யாக்கோபு கேட்டா சொல்லுவான், நான் திரிஞ்ச பாதையில் எல்லாம் அவரும் என் கூட வந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லுவான், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வழி தப்பி திரிந்த மக்களோடு கூட அவர்கள் நெருக்கப்படும் போது தேவன் சொல்கிறார், நானும் நெருக்கப்பட்டேன் என்று. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் ஒரு வழி தப்பி போன ஒரு ஆட்டை ஆண்டவர் நமக்கு காண்பித்து அதன் பிரிந்த பாதைகள் எல்லாம் தேடி கண்டுபிடித்து அதை எடுத்து தூக்கி தோளிலே போடுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறபடியினால இந்த பாடல் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்க பாட்டு புஸ்தகத்தில் 17வது பாடல் வழி தப்பி திரிந்த எனக்கு. அதில் முதலாவது கவியை நான் எழுதும்போது, இருள் சிலர் கண்ணு திறந்துட்டு விசுவாசிகளுக்கு இயேசு அவர்களை தொட்டு கண்ணை திறந்து விட்டார். ஆனாலும் அவர்கள் இன்னமும் தங்களை சூழ்ந்து இருக்கிற ஒரு இருளிலே வாழ்கிறபடினால அதற்கு நான் கண்டுபிடித்த ஒரு காரியம், இன்னும் லக்கை கண்டுபிடிக்கவில்லை. வாழ்க்கையில லக்கு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஏராளமான பேர்களை வாழ்க்கையில சந்திக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவது போல, எங்க பிரதர் போறீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அந்த வார்த்தை இருக்குது, தமிழ்ல தான் அந்த வார்த்தை இருக்கு, வேற மொழியிலலாம் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. எங்க போறீங்க? சும்மா போறோம். எங்க பிரதர் போறீங்க? சும்மா போறோம். அநேகருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில விசேஷமாக சும்மா எங்கேயோ நோக்கம் இல்லாமல் லக்கு இல்லாமல் நான் போய்கொண்டிருக்கிறேன் என்பவர்களை குறித்தும் நான் வேதத்தின் அடிப்படையில் இயேசு சொன்ன வார்த்தையின் படியில அவர்கள் லக்கு இல்லாதவர்களே, அவர்கள் இருளில் வாழ்கிறவர்களே. ஆனால் இயேசுவை அறிந்திருக்கிற நான் அந்த வெளிச்சத்தை மாத்திரமல்ல, எனக்குரிய லக்கை நோக்கி ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி அழைக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உண்டானால் சாதாரணமாக வாழ முடியாது என்பதனால அந்த வரிகளை நான் அப்படி எழுதினேன். 250 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பகுதியை ஆண்டவர் நேசித்ததினால 250 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பகுதிகள் ஒன்றுமில்லாமல் இருக்கும் போது இங்கே வந்து
ஆண்டவருடைய ராஜ்யத்தை அறிவித்த மிஷனரிகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மிஷனரி ஆக்கினதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என்னையும் ஒரு அறியாத பகுதிகளுக்கு அனுப்பினது போல அவர்களையும் ஒரு நாளிலே உந்த தள்ளி வசதிகளை விட்டு வாய்ப்புகளை விட்டு இங்கே வந்து கல்வி கூடங்களையும் உண்டாக்கி இங்கே அலைந்து திரிந்து ஆண்டவருடைய நாமத்தை அறிவித்த அதே பூமியில நின்று தேவ வார்த்தைகளை சொல்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான பிரபாகரன் இடத்துல பேர் சொன்னார், இங்க செய்த புல்பிட்டு தான் இப்போ இங்கிலாந்துல இருக்குது. இங்க ஐடிஐ உண்டாக்கின அவங்க உண்டாக்கின புல்பிட்டு தான் அங்க இங்கிலாந்து தேசத்துல இன்னமும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கருருக்கு ஆண்டவருடைய நோக்கம் ஒரு உண்டு, ஆண்டவருடைய காரியம் உண்டு. இங்கே ஜனங்கள் உண்டாக்கின அந்த ஆடைகள் முதலாவது உலக யுத்தத்திலே உபயோகப்படுத்தப்பட்டதனால்தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன்றைக்கு உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். பிஷப் நீல் என்று சொல்லப்படுகிற ஒரு பிஷப் சொன்னாரு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கீழே, ஒரு கல்வி ஸ்தாபனத்துக்கு கீழே, அல்லது ஒரு மெடிக்கல் ஒர்க்குக்கு கீழே, அல்லது ஒரு சமுதாய மறுமலர்ச்சி கீழே, அல்லது சமுதாய மாற்றத்துக்கு கீழே நீ தோண்டி பார்த்தினா அங்க ஒரு மிஷனரியின் கல்லறை இருக்கும். ஹல்லேலூயா. இந்த தேசத்தினுடைய காரியங்களை புரியாதவர்கள், இந்த தேசத்துக்கு வித்திட்டவர்களை, தேசத்துக்காக ரத்தம் சிந்தினவர்களை, இந்த தேசத்துக்காக கண்ணீர் வடித்தவர்களை, இந்த தேசத்துக்காக பாடுபட்டு தங்களை ஒடுக்கி கொண்டு திரிந்து ஒன்று வசதிகள் இல்லாத நாட்களிலே சுவிசேஷம் சொல்ல வந்தவர்கள் நிமித்தம் தான் இந்த தேசம் சுவித்திருக்கிறதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவ மனிதர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்றைக்கோ நம்மை குறித்து மற்றவர்கள் அறியாத நாட்களிலே அறிந்தவர்கள் இருந்ததினால் தான் இந்த தேசத்துல நான் பாளையங்கோட்டை பட்டணத்துக்கு போகும்போது அங்கே சாராள் டக்கர் காலேஜ் என்றோ சாராள் டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய கண்களிலே தாரை தாரையாய் கண்ணீர் வந்திருக்கிறதை ஆண்டவர் அறிவார். ஏனென்றால் நடக்க தெரியாத ஒரு பிள்ளை, வீல் சேர்ல இருந்த பிள்ளையை யாரோ ஒருவர் போய் இங்கே வேலை செய்த மிஷனரிகள் போய், ஐயா அம்மா அங்கே பெண் பிள்ளைகள் படிக்க வாய்ப்பில்லை என்று சொன்ன அந்த காரியத்தை கேட்ட அந்த சின்ன வாலிப பெண் வீட்டுக்கும் ஆலயத்திற்கும் பாடசாலைக்கு மாத்திரம் போவதற்கு தன்னுடைய வீல் சேரை உபயோகப்படுத்தி போன பெண் அழ ஆரம்பித்தாள். அவள் தமிழ்நாட்டை பார்த்ததில்லை, திருநெல்வேலி மக்களை பார்த்ததில்லை. அழ ஆரம்பித்தாள், ஆண்டவரே நான் தான் போக முடியாது, முடமாக இருக்கிறேன், என்னுடைய வாலிபம் இப்படியாக கடந்து விடக்கூடாது என்று சொல்லி தன்னால் இயன்ற அளவுக்கு மக்களிடத்தில் சொல்லி 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 தன்னை பார்க்க வருகிறவளெல்லாம் பேசி, தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வருகிறவளை பார்த்து பேசி அவர்களிடத்திலே அவள் சொன்ன காரியம், எனக்கு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், எனக்கு புதிய ஆடைகள் வாங்கி தர வேண்டாம், என்னுடைய வசதிக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை கொஞ்சம் பணமா கொடுத்தீங்கன்னா நான் அதை சேர்த்து அங்கே வேர்களை அந்த மிஷனரிக்கு கொடுத்தா பெண் பிள்ளைகள் படித்து விடுவார்கள். இன்றைக்கு 4000 பிள்ளைகளை கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஸ்கூலையும் ஒரு பெரிய கல்வி ஸ்தாபனத்தையும் பார்த்து ஆண்டவருக்கு மகிழ்கிறேன். அதற்கு பின்னதாக ஒரு முடமான ஒரு பெண் தனக்கு வருகிற இன்பங்கள் வேண்டாம் என்று தள்ளிவிட்டதினால் அல்லவோ அதை புரிந்து கொண்டவர்களாக 1வது 4வது கவியை பாடி நாம் ஜெபிக்க போய் நாம் இந்த பாடலை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 4வது கவியில அதனால தான் நான் குறை நீக்க நீயும் உதவிடு, குதித்திடு இன்பங்கள் ஒதுக்கியே. யாரோ செய்கிற அந்த தியாகம் தான் ஒரு சிலருடைய கண்களை திறந்து அவளை வாழ வைத்து விடும். ஆகையினால அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இதை பாடலாமா? வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வே. வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வே. எல்லாரும் பாடலாமா? வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வே.
போதும் அறியா இயேசுவின் ஒளியை பெற்றோர் இனியும் சும்மா இருக்கலாமோ? இயேசுவின் ஒளியை பெற்றோர் இனியும் சும்மா இருக்கலாமோ? இனியும் சும்மா இருக்கலாமோ? இனியும் சும்மா இருக்கலாமோ? வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வேன். வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வேன். குற்றுயிராய் கிடக்கிறார் வழியிலே, குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் உண்டு. குற்றுயிராய் கிடக்கிறார் வழியிலே, குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் உண்டு. குறை நீக்க நீயும் உதவிடு, குதித்திடு இன்பங்கள் ஒதுக்கியே. குறை நீக்க நீயும் உதவிடு, குதித்திடு இன்பங்கள் ஒதுக்கியே. குதித்திடு இன்பங்கள் ஒதுக்கியே, குதித்திடு இன்பங்கள் ஒதுக்கியே. வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வேன். வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வேன். பாட்டு புத்தகத்தை கீழே வச்சிருந்த 4 லைன் முதல் லைன் மனசுல வந்துட்டுல. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி, நான் மறுபடி 10 வருஷத்துக்கு பிறகு வர்றதுனால எல்லா இடத்துல சொல்றதையும் இங்க சொல்ல விரும்புறேன். ஆண்டவருக்கு கை தட்டுறதுன்னா முகத்துக்கு நேர அல்லது தலைக்கு மேல. அப்பதான் நீங்க ஆண்டவருக்கு கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கீழே தட்டிங்கன்னா இன்னைக்கு மேல இருக்கிறாங்க, கீழே போயிடுவாங்களா, இருப்பாங்களா? ஆமா. அல்லது சின்னம்மாவுக்கு தட்டினாலும் சரி, பெரிய ஐயாவுக்கு தட்டினாலும் சரி, ஓபிஎஸ்க்கு தட்டினாலும் சரி, யூபிஎஸ்க்கு தட்டினாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் கீழே தட்டுங்க. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆனால் என் ஆண்டவர் மாத்திரம் உயர்ந்திருக்கிறவர், எப்பொழுதும் உயர்ந்திருக்கிறவர். அதை உணர்ந்தவர்களாக முகத்துக்கு நேர அல்லது தலைக்கு மேலே கை தட்டி எல்லாரும் பாடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வேன். வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வேன். மறுபடியும் வழி தப்பி திரிந்த எனக்கு வாழ்வு தந்த நாயகா, வாழ்நாள் எல்லாம் நானே விழி இழந்தவர்காய் வாழ்வேன். ஒரு நிமிடம் அமைதியாக நின்று, ஆண்டவரே எங்களோடு கூட உம்முடைய சத்தம் தொனிக்கட்டும் ஆண்டவரே. மனிதனுடைய சத்தம் கேட்டு கேட்டு களைத்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெளிவான சத்தம், அது மெல்லிய சத்தம், அது கொஞ்சமாய் தொனித்தாலும் எங்களை அசைக்கும்படியாக எங்களோடு கூட தேவ கிருபை இறங்கி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா,
கொள்ளும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுவதற்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் இந்த செய்திக்கான ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புவார் என்றால், எதை தெரிந்து கொள்கிறீர்கள் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே மனிதனுக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய சுதந்திரம். அவன் எதை விரும்புகிறானோ அதை செய்வதற்கு பரிபூர்ண சுதந்திரத்தை அவருக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். அவனுக்கு எது விருப்பமோ அதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறதை அன்றைக்கும் கொடுத்தார், பாவம் அறியாமல் இருந்த போதும் கொடுத்தார். ஒன்றையும் குறித்து கவலையற்றவனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த போதும் அந்த சுதந்திரத்தை கொடுத்தார். பாவத்திலே விழுந்து அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு ஒப்பு கொடுத்த பின்பும் அந்த சுதந்திரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. இது தேவனுடைய மகா பிரதானமான வரப்பிரசாதம் என்றே நான் தைரியமாக சொல்ல முடியும். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிக்கலாம். தெரிந்த சில காரியங்களை கொஞ்சம் நாம் தியானிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I kept two things before you. உனக்கு முன்னதாக 2 காரியங்களை வைக்கிறேன். இதை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமையும் உனக்கே தந்து விட்டேன் என்று சம்பூர்ணமாக தெளிவாக உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். நன்றாய் கவனியுங்கள். இங்கே என்னுடைய சத்தத்தை வெளியிலே இருந்து கேட்கிறவர்களும் அவர்களும் தொடப்படத்தக்கதாக நான் சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இங்கே இருக்கிறவர்களை மாத்திரம் மனதில் கொண்டு அல்ல, என் சத்தத்தை தூரத்தில் கேட்கிற யாரும் இந்த காரியத்தினுடைய தெளிவை புரிந்து கொள்ளும்படியாக பேச விரும்புகிறேன். ஆகையினால் தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி தன்னுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரே ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம்தான் காண்பித்து கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சம், அதாவது சாப்பிட்டு சதா காலமும் வாழ்கிற விருட்சத்தையும் ஆண்டவர் வைத்திருந்தார். நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த நாலேஜ் என்று சொல்லுகிறார்களே, அறிவை உண்டாக்கக்கூடிய ஒரு மரத்தையும் வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் எதையும் அங்கே அவனுக்கு ஒரு கட்டளையாகத்தான் சொன்னார். நன்றாய் புரிந்து கொள், என் ரூபத்திலே உண்டாக்கப்பட்ட ஆதாமே, நன்றாக புரிந்து கொள், இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். the end result என்று சொல்கிற அந்த இறுதிக்கு நேரம் அது உன்னை மரணத்திற்கு வழிவிடுத்து விடும் என்று தான் சொல்லியிருந்தார். நன்றாய் கவனியுங்கள்.
ஆண்டவர் ஜீவனையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் மனிதனுக்கு முன்னதாக வைத்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அறிந்தது போல அந்த காரியத்திலே அது மரணத்தை வரவழைக்கும் என்று அறிந்திருந்த போதிலும், even after knowing that will lead to death, man choose to take part in it. அந்த கவனிங்க அம்மா, அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் விளங்கும்படியாக சில காரியங்களை அழுத்தமாக ஆரம்பத்திலிருந்து அடிப்படையான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளும் பெரியவர்களும் வாலிபர்களும் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக நான் இதை பேச விரும்புகிறேன். முதலாவது, மனிதனை ஆண்டவர் ஒரு காரியத்திற்கு அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்துதான் வைத்திருந்தார். ஆனால் அதை வேலி அடைக்கவில்லை. He didn't protect that tree. No. அதை வேலி அடைத்து வைக்கவில்லை, மாறாக அதை குறித்து அறிவை கொடுத்தார். ஆனால் நீனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த மரத்தின் கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய், இது உன்னை மரணத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்த போதிலும் மனிதன் மரணத்திற்கு தன்னை இழுத்து கொண்டு போகிற வழியை தெரிந்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா, எதை தெரிந்து கொள்வது என்று தெரியவில்லை என்று குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வழியை வைத்திருந்து ஒண்ணுமே கைட் பண்ணாம இருக்கிறார் என்று சொன்னால் தேவனே குற்றவாளியாக மாறுகிறார். ஆனால் அப்படி அல்ல. இதனுடைய வழி எப்படி போகும் என்பதை தெளிவாக மனித ஜாதிக்கு காண்பித்து இதனுடைய இறுதி காரியம் எப்படி இருக்கும் என்பதை சொன்ன போதிலும், காட்டி கொடுத்த போதிலும் அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன பின்னும் கூட தங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற மரண வழியையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இதைத்தான் ஞானிகளின் ஞானி என்று சொல்லுகிற அந்த சாலமோனும் அழகாக சொல்கிறான். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:25. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அதன் முடிவோ மரண வழிகள். முடிவோ மரண வழிகள். மரண வழிகள். அவைகள் பார்ப்பதற்கு அழகாக, நேர்த்தியாக, இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறபடினாலே, இழுக்கத்தக்கதாக இருக்கிறபடினாலே மனிதனுக்கு அது மரணத்திற்கு வழி நடத்தும் என்று தெரிந்திருந்த போதிலும் அவனுடைய பார்வைக்கும் அவனுடைய எண்ணங்களுக்கும் அவனுடைய நோக்கங்களுக்கும் அது செம்மையாய் தோன்றத்தான் செய்கிறது. ஆனால் அவன் முடிவை குறித்து கவலையற்றவனாக வாழ்கிறபடினால மரண வழிகளை தெரிந்து கொள்கிறான் என்று ஞானிகளின் ஞானியாம் சாலமோனும் சொல்கிறான். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச வந்த ஒரு பெரிய காரியம், தேவ ஜனமே, நமக்கு தெரிந்திருந்தும் நாம் மாட்டிக்கொள்வதற்காக, தெரிந்திருந்தும் நாம் மரணத்துக்கு நேராக போகிறதற்கான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை உங்களுக்கு சுட்டி காட்டி, தேவன் உங்களை குறித்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ஆனாலும் மனிதன் மரண வழியையே தெரிந்து கொண்டிருந்த போதிலும் அவன் இழந்து போன ஜீவனை திரும்பவும் பெறுவதற்காக ஜீவாதிபதி தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதற்கு கல்வாரி மரத்திலே தொங்கின காட்சியை நான் கொஞ்சம் பார்க்கிறேன். ஒரு மரத்தின் மூலமாக வந்து அவனுடைய மரணத்தை உண்டாக்கினதை மரத்தின் மூலமாகவே சம்பாதித்து கொடுத்த என் ஜீவ தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதை சாரா நவரோஜி பாடும்போது அழகாக பாடியிருக்கிறார்கள். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்குறார், சிறுமை அடைந்தே தொங்குறார், முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும்
கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால்கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கிறார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே குருதி வடிந்தவர் தொங்கிறார் வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியானம் அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியானம் அதை எண்ணியே நீதம் வாழுவே அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே அதை எண்ணியே தினம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்த இரண்டாவது கவி எல்லாரும் பாடலாமா? அந்த அதிசய அன்பை பாருங்கள். மரணத்தை மனிதனுக்கு சொன்ன போதிலும் மரணத்தில் உனக்கு சம்பவிக்கும் என்று சொன்ன போதிலும் மனிதன் மனம் வந்து ஏற்றுக்கொண்டதை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை சுமந்து அவனுக்கு ஜீவ வழியை உண்டாக்கின அந்த தேவகுமாரனை நினைத்து எல்லாருமாக மறுபடியுமாக அதிசயம் இது இயேசுவின் அன்பு அதிலும் பெரியது அவருடைய தியானம் என்று சொல்லி பார்க்கலாமா? அதிசயம் இது இயேசுவின் தியாகம் அதிலும் இன்பம் அன்பரின் தியானம் அதிசயம் இது இயேசுவின் தியானம் அதிலும் இன்பம் அன்பரின் தியானம் அதை எண்ணியே தினம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே அதை எண்ணியே நீதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார் சிறுமை அடைந்தே தொங்குகிறார். மனிதன் வேண்டுமென்று அதை தானாகவே சம்பாதித்துக் கொண்ட மரணத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டு ஜீவ வழியை உண்டாக்கின அந்த ஆண்டவர் ஜீவ வழியை உண்டாக்கி விட்டபடினாலே அந்த பாதை அநேகர் கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணத்தையும் காட்டி கொடுத்து விடுகிறேன் என்றால் இயேசு அழகாக சொல்கிறார். வசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இயேசு தாமே அந்த காரியங்களை குறித்து சொன்ன ஒரு முக்கியமான காரியத்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 7வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விரிவானது வழி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள்
சிலர். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நல்லா கவனிங்க. சிலர் இந்த நாட்களை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இயேசு வழியை உண்டாக்கிட்டாரு, அதனால ஹாயா திரியலாம். விசாலமா இருக்குது, அது ரொம்ப பெருசா இருக்குது, மனம் போல வாழலாம் என்று அநேகர் தவறாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணின அந்த காரியத்தை தவறாக புரிந்தவர்கள் ஏராளம். ஆனால் அதற்கு முன்னதாகவே இயேசு சொன்னார், ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமா இருக்குது, குறுகலா இருக்குது. பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அந்த சிலர்ல நீங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அநேகருக்கு விசாலமான வழியா இருக்கணும், ஏராளமானவர் பேனா கூட்டத்துல கோவிந்தா அப்படி போட்டுட்டு போனோம். ஒரு பாடு இருக்கக்கூடாது, எல்லாம் இயேசு செய்துட்டார என்று சொல்லுகிறதற்கு வேதம் அனுமதி கொடுக்கவில்லை. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க வெஸ்லி. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். ஏனென்றால் கேட்டுக்கு, அதனுடைய எண்டு கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், விரிவும், வழி விசாலமாயிருக்கிறது. வழி விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிப்பவர்கள் அநேகர். வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், இடுக்கமும், வழி நெருக்கமுமாயிருக்கிறது. வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சிலர். ஏன் அதை சொல்லுகிறார் ஆண்டவர்? எபிரேய நிருப ஆக்கியோன் அதை குறித்து பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லுவதை பார்க்கும்படியாக எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கலாம் 14வது வசனம் வரை. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால், நல்லா கவனிங்க, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து, அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் ஓஹோ நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் இங்கே இல்ல, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நல்ல கவனிங்க, இந்த வசனங்களை கொஞ்சம் தெளிவா பார்க்கங்க. அவரோட பக்கத்துல இருக்க மறுபடியும் பார்க்க சொல்லுங்க. கொஞ்சம் நான் தொந்தரவு பண்ணுவேன், 3 நாள் வேற வழி இல்லை, நீங்க வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, அவரிடத்துக்கு போறீங்களா வேற எங்கேயாவது போறீங்களா? என் இயேசு சொன்னார், நானே ஜீவனாயிருக்கிறேன். அவரிடத்துல போனா உனக்கு ஜீவன். அதனால நிந்தை இருக்கும், நெருக்கம் இருக்கும், அழுத்தம் இருக்கும். ஆனாலும் நான் அவரிடத்தில் போகிறேன் சொல்றவங்க மாத்திரம் மறுபடியும் ஒரு பெரிய அலையிலே சொல்லலாமா? Hallelujah. I know I am marching towards that life. Yes, yes, amen. நல்லா கவனிங்க ஐயா, கேட்டுக்கு போற வழியில அழிவு, கேட்டுக்கு போகிற வழியில பெரிய தாக்கம். எனக்கு ஒரு சகோதரிய தெரியும், நல்ல சகோதரியா தான் இருந்தா, டெல்லியில இருந்தா. அவளை பற்றி பிரதர் குணசேகரனுக்கு தெரியும், அதனால நான் தைரியமா சொல்றேன். டெல்லியில செக்ரட்டரியேட்ல வேலை பண்ணிட்டு இருந்தா. அந்த சபையில முன்னால இருந்து நல்லா வாலிப பிராயத்துல நல்லா உற்சாகமா பாட்டுலாம் பாடுவா. மைக் அவர் கையில கொடுக்கப்படும், நல்லா பாடுவா. அவளுக்கு இன்னொரு செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்கிற ஒரு மனுஷனோடு கூட கல்யாணம் நடந்த போது அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ சர்ச்சுக்கு வர்றதை நிறுத்திட்டான். அந்த ஊர்ல டெல்லியில அந்த சபையில என்னுடைய நண்பர் சுந்தர் ஜான் என்று சொல்கிறவர், அவர் அங்க ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தார். சுந்தர் ஜானை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவருக்கு 72 பிசாசு இருந்தது. இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் உடன்குடின்னு ஒரு ஊரு. அவர் மேல கிறிஸ்தவர், சுந்தர் ஜான்னாலே பார்த்துங்க, சுந்தர் ஜான். அவர் மேல 72 பிசாசு இருந்தது. நடந்தே ராஜஸ்தானுக்கு போயிட்டார்.
நடைப்பயணம் முன்னிட்டு யாராவது அரசியல்வாதிகள் ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆவியில போறானோ தெரியலன்னு நான் நினைக்கிறது வழக்கம். அல்லேலூயா. அரசியல்வாதிகள் தான் நடைபயணம்னு சொன்னான்னு எனக்கு இந்த சுந்தர் ஜான் ஞாபகம் வந்துடுவார். ஆமா ஆமா, 72 சாசு பிடிச்ச ஆளு உடன்குடியிலிருந்து அங்க எங்க ராஜஸ்தானுக்கு உதய்பூர் வரைக்கும் போயிட்டார். அங்கே அவர் ஒரு நாள்ல கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஆங்கில அறிவு உண்டு, தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியாது. அப்போ ஒரு ட்ரக்கில் ஆப்ரேஷன் மொபைலைசேஷனை சேர்ந்தவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. இவர் போய் சரி இவனுங்க என்னதான் பாடுறானுங்கன்னு போய் பார்க்கறதுக்கு அவங்ககிட்ட இங்கிலீஷில் பைபிள் இருக்குதான்னு கேட்டார். ஏன்னா இப்போ இங்கிலீஷில் பைபிள், ஏன்னா ஹிந்தி தெரியல, கொஞ்சம் இவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அதில் 2-3 ஐரோப்பியர்கள் இருந்தார்கள், தமிழ் பேசுகிற கேரளாக்காரங்க இருந்தாங்க, மலையாளம் பேசுகிற கேரளாக்காரங்க இருந்தாங்க, 2 தமிழ் ஆட்கள் இருந்தாங்க. ஒரு சின்ன டீமாக இருந்து அவங்க பாடிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவர் போய் எனக்கு ஒரு பைபிள் இங்கிலீஷ் பைபிள் கொடுங்கன்னு சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் இங்கிலீஷ் பைபிளை இங்கே தெருவுக்கு கொண்டு வரல, நாங்கள் தங்கி இருக்கிற ரூமில் கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லி அவர் நீங்கள் வேணா வந்தீங்கன்னா நாங்கள் கொடுப்போம். இவருக்கு தான் ஒன்றும், இவர் நடந்தானே போனாள், இவருக்கு தான் அட்ரஸே கிடையாது. அதனால் அவங்க ட்ரக்கில் ஏறி அவங்க தங்குற இடத்துக்கு போகும்போது உள்ள கிட்டாரை வச்சு அவங்க பாட ஆரம்பிச்சோன்னே 72 சாசும் வெளியே வந்துட்டு. ஆனால் போன ஆட்கள்லாம் பிரதர்னு ஆட்கள், தயவு செய்து மன்னிக்கணும் யாராவது பிரதர்ன்னு இருந்தீங்கன்னா. இவங்க பிசாசு விரட்டினது இல்லை, ஏன்னா இவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை பற்றியும் அந்த ஹோலி ஸ்பிரிட்டு வரங்கள்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற ஆட்கள். அதில் இருந்த அந்த ஐரோப்பியர்களை எனக்கு தெரியும், அதனால தைரியமாக சொல்கிறேன். இவங்களுக்கு பிசாசு பிடிச்சு ஆடின உடனே இவர் எல்லாவனுக்கு அடி. நேர போய் அங்க தாமஸ் மேத்யூன்னு ஒருத்தருக்கு கொடுத்து, ஐயா இது வித்தியாசமா இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா, அவங்க உபவாசம் பண்ணி அந்த 72 சாசையும் விரட்டி அவரை பைபிள் சொல்லி கொடுத்து அவர் ஒரு பாஸ்டரை மாற்றி டெல்லியில் சாக்கோன்னு ஒரு பாஸ்டர்கிட்ட அவர் அனுப்பி வச்சாங்க. அல்லேலூயா. அங்கே அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்து அங்கே பைபிளும் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்ததுனால இந்த மகள் நல்லா உற்சாகமாக முன்னால் உட்காந்து பாடுவாள, கல்யாணத்துக்கு முன்னால் பாடுவாள, இப்போ வரவே மாட்டேங்கிறாளன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போய் அந்த சகோதரியை பார்த்து, என்னம்மா திருமணம் முடிஞ்சா 2 பேரா வருவீங்கன்னு நினைச்சேன், நீ என்னடா வர்றது நீனு நிறுத்திட்டியே. அவ சொன்னா, உங்களுக்கு நேரம் இருக்குது, நீங்க வேற வழி இல்லாம பாட்டு பாடி வசனம் பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்க செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ற ஆளு. அம்மா அதுக்கு முன்னாலெல்லாம் நேரம் இருந்தது இல்லாமா, செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு நேரம் இருந்தல, நல்லா கவனிங்க பாஸ்டர், நீங்க பைபிளை போய் ஒழுங்கா படிங்கன்னு அவ சொன்னான். என்னம்மா ஒழுங்கா படிக்கணும், கல்யாணம் கட்டினவன் 1 வருஷம் யுத்தத்துக்கு போகக்கூடாது, வேதம் சொல்லுது, நீங்க படிக்கலையா, 1 வருஷத்துக்கு யுத்தத்துக்கே போகக்கூடாது, அதனால இன்னும் 1 வருஷத்து பக்கம் வராதிரும். அப்போ அவரு ரொம்ப வருத்தத்தோடு, அம்மா ஆண்டவரை தேடுங்கம்மா, ஒரு 2 மணி நேரம் ஒரு 2.5 மணி நேரம் தான்மா சர்வீஸ் இருக்குது, நீ முன்னால பாடுற மாதிரி பாடுறதுக்கு வாமா, உன்னை மீட்டு கொண்டவர். இந்த பாரும், இந்த இடுக்கமான வழியிலெல்லாம் போக முடியாது. அன்னைக்கு 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, இந்த 1 நாள் தான் எங்களுக்கு லீவ் இருக்குது, புதுசாக திருமணம் செய்திருக்கோம், நாங்கள் அநேக இடங்களுக்கு போகணும்னு சொல்லி ஒரு நாள் அவர் ராத்திரி ஜெபிப்பு கொண்டிருக்கும் போது, சனிக்கிழமை காலையில் அவர் கூட நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா தூங்கவே முடியாது. அவர் ராத்திரி முழுவதும் கடந்து முழங்கால நின்று ஜெபிக்கிற மனுஷன். அவரோடு கூட நான் தங்கி இருக்கிறேன் அவர் வீட்டில். அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் காலையில் எந்திரிச்சு இந்த மகளுடைய வீட்டுக்கு போகும்படியாக அவளை அனுப்பினார். அங்கே போய் அவர் கெஞ்சினாரு, ஏம்மா மறுபடியும் ஆண்டவர் சொல்ற, உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்க போறேன். அவ சிரிச்சா, எனக்கு லாஸ்ட் சான்ஸா, யோ இந்த பாஸ்டருங்களே நம்மளை பயமுறுத்தியே நீங்க கட்டிங்கய்யா, நீங்க எங்களுக்கு மரணம் வந்துடும், பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி மரணத்தை காட்டி எங்களுக்கு போட்டீங்க, இந்த பாரு எந்திரிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு விரட்டி அடிச்சிட்டா. நாங்க நாளைக்கு குதுப் மினாருக்கு போய் நல்ல சமைச்சதை கொண்டு போய் வச்சு நல்லா ஜாலியா இருக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கோம். நானும் என் கணவரும் போறோம், என் கூட வேலை பார்க்குறாங்க 3 கப்பல் புதுசா கல்யாணம் பண்ணவங்க, நாங்க சேர்ந்து நல்லா கொண்டாட போறோம், நீர் அதை கெடுக்க வந்துட்டீரின்னு சொல்லி அவர் விரட்டி அடிச்சிட்டா. நடந்தத காரியத்தை சொல்றேன். அப்படியே நடந்தது என்ன தெரியுமா, அவர் ஆராதனையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் ஓடி வந்து, ஐயா வாங்கன்னு வெளியே எடுத்துட்டு போய் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா,
அங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கர்ல அவர் ஸ்கூட்டர்ல மனைவியை பின்னால வைத்துக்கொண்டு முன்னால சாப்பாடெல்லாம் வைத்துக்கொண்டு அவ என்னமோ சொல்ல அவர் திரும்பி பார்க்க ஸ்பீட் பிரேக்கரை பார்க்காதனால தூக்கி எறியப்பட்டாள். அவள் மேல ஒரு ட்ரக் போன போது அவருடைய முகம்தானும் இல்லை. நான் யாரையும் இங்க பயமுறுத்துவதற்கு சொல்லவில்லை. ஆண்டவர் கெஞ்சுகிறார், ஊழியனை அனுப்பி நீ காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அது கொஞ்சம் கஷ்டமானதாக தோணலாம், அது ஒரு நெருக்கமானதாக தோணலாம். ஆனாலும் இயேசுவை நோக்கி நீ வந்தால் நீ பிழைத்துக் கொள்வாய், நீ ஜீவன் பெறுவாய் என்று சொல்லுகிற அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பவர்கள் யார்? இன்னைக்கு பூமியில இல்ல. அந்த சுந்தர் ஜான் இந்த காரியத்தை எனக்கு சொல்லும் போதெல்லாம் அவருடைய கண்களெல்லாம் கலங்கி விடும். ஐயா ஐயா ஐயா, காலம் தாமதம் பண்ணி விடாதே. ஒருவேளை இது நெருக்கமான வழிதான், இது குறுகலான வழிதான், ஆனால் நீ இயேசுவை நோக்கி போகும்போது அது உன்னை ஜீவனுக்கு கொண்டு போகும். கடந்த ஜனவரி மாதத்தில் சென்னையில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். சென்னையில பேசிக்கொண்டிருந்த அந்த முதல் நாள் கூட்டத்திற்கு ஒரு பெயர் கிறிஸ்தவ வாலிபன், அதுவரைக்கும் சரியாக கூட்டங்களுக்கு போகாதவனை அவருடைய நண்பர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். எங்க அங்கிள் பேசுறாரு வா என்று. பிரதர் ரவிக்கு அவர்களை நன்றாக தெரியும். அந்த தம்பி இங்கே திருச்சியை சேர்ந்தவன், அவனுடைய பேர் ஸ்டான்லி. தன்னுடைய நண்பனை வலுக்கட்டாயமா நீ எவ்வளவு நாள்டா பேர் கிறிஸ்தவனா இருப்ப? அவன் சொன்ன எனக்கு கல்யாணமா 6 மாதம் தான் ஆகிறது, இந்த மாதிரி ஆண்டவருடைய காரியத்துல எனக்கு கொஞ்சம் டைட் ஆயிரும், எனக்கு நெருக்கமா இருக்கும், அதெல்லாம் ஆகாதுன்னு சொன்ன வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு முதல் நாள் கூட்டத்திற்கு வந்த அவனுக்குள்ள ஒரு பெரிய கிரியை ஆண்டவர் ஆரம்பித்தார். அன்றைக்கு ராத்திரி கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போய் இரவு 2 மணி வரைக்கும் அவனோடு கூட போராடி கொண்டிருந்திருக்கிறான். இது ஏன் அப்படி சொன்னார், இது ஏன் எப்படி சொல்லியது ஏன்னு. அவன் கடைசியா சொன்னது, ஆண்டவர் என்னை ரட்சிக்கணும்னா என்ன அவரே இழுத்துக்கட்டும், நானே போக மாட்டேன்னு சொல்லிலாம். கொஞ்சம் வீராப்பு பேசினவனை 2 மணி வரை உட்கார வச்சு கன்வின்ஸ் பண்ணி அந்த ஸ்டான்லிக்கு மறுபடியும் இங்கே திருச்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. திருச்சிக்கு புறப்பட்டு வந்து நான் மறுபடியும் சண்டே திரும்பி வருவேன், சண்டே கடைசி கூட்டத்தில் திரும்பி வருவேன், உன்னை அங்கிளை சந்திக்க வைக்கிறேன், அவரிடத்திலே கேள் என்று அவன் சொல்லிவிட்டு திருச்சிக்கு வந்து விட்டான். திருச்சியிலிருந்து எனக்கு போன் பண்ணுகிறான், அங்கிள் என்னுடைய நண்பனை சண்டே உம்மை சந்திக்கும்படியாக நான் வாஞ்சித்து அவனிடத்தில் சொல்லியிருந்தேன், உங்களிடத்தில் கொண்டு வருவேன் என்று. ஆனால் நேற்றைய தினத்தில் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையில அவன் மோட்டார் சைக்கிளில் போகும்போது மோட்டார் சைக்கிள் ஸ்கிட் ஆகி ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டு ஆன் த ஸ்பாட் திருமணமாகி 6வது மாசத்துல இறந்து போனான் கீழ் நின்று போனிலே அழுத காட்சி இன்னமும் என்னுடைய காதுகளிலே தொனிக்கிறது. இந்த கூட்டத்தில் இதுவரைக்கு நீ இயேசுவை நோக்கி போகாமல் இந்த உலகம் தருகிற இழுப்புக்கும், இந்த உலகம் தருகிற ஆசாபாசத்துக்கும், இந்த உலகம் தருகிற விசாலமான வழி நன்றாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, நான் விரும்பினதை செய்யலாம், நான் செய்ய நினைக்கிற அனைத்தையும் செய்து முடிக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பாயனால் யாருக்கோ இப்படி ரட்சிப்பை குறித்து தெளிவாக பேசும்படியாக ஆண்டவர் என்னை பாரப்படுத்துகிறபடினால நான் உனக்கு சொல்லுகிறேன், ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமானது, ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமானது, ஜீவனுக்கு போகிற வழி நிந்தைகள் நிறைந்தது, ஜீவனுக்கு போகிற வழியில பாடுகள் உண்டு. இன்னைக்கு யாராவது இயேசு பின்பற்றின உனக்கு இதெல்லாம் இருக்கலன்னு சொன்னா அவன் பொய் சொல்றான். என் சத்தியவேதம் அப்படி சொல்லவில்லை, சொல்லவில்லை, சொல்லவில்லை. நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே வார்வோம், வாருங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என்ன நிந்தை நேரிட்டாலும் என்ன வந்தாலும் அவரை நம்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து என்ன வந்தாலும் நம்புவேன், என் இயேசுவை நோக்கி ஓடுகிறேன். நான் எனக்கு நிந்தை ஏற்படலாம், அவமானம் ஏற்படலாம், ஆனால் ஒன்று தெரியும், என் இயேசுவை பின் சொல்லும் போது நான் ஜீவனுக்கு நேராக போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார்,
என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. இயேசுவை பின் செல்லும் போது நீ நெருக்கப்படலாம். உன்னுடைய உற்றாரால், உன்னுடைய நண்பர்களால் நீ கேவலமாக பேசப்படலாம். ஆமா, பெரிய பக்தியா நடக்கிறான், இப்பதான் இவனுக்கு பக்தி வந்துட்டு என்றெல்லாம் உன்னை கிண்டல் பேசலாம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற அநேகர் உங்களுடைய குடும்பத்தாரால், உங்களுடைய நண்பர்களால், உங்களுடைய உடன் வேலையாட்களால் நீங்கள் பாடுபடுத்தப்பட்டு உருவ குத்துகிறது போல பேச்சை கேட்டவர்கள் இருக்கிறீர்கள். ஆவியானவர் என்னோடு கூட சொல்லுகிறார், நிந்தையின் மார்க்கம்தான், இடுக்கத்தின் மார்க்கம்தான், நெருக்கத்தின் மார்க்கம்தான், ஆனால் அது உன்னை ஜீவனுக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நெருக்கமானாலும் நிந்தையானாலும் நமக்கு ஜீவன் தான் முக்கியம், ஜீவன் தான் முக்கியம், மரணம் அல்ல, ஜீவன். எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? நீ தீர்மானம் பண்ணுவது உன் கையிலே ஆண்டவர் கொடுத்து விட்டார். சொல்லுவாங்க, ஆண்டவர் தலையை பிடிச்சி தள்ளினாதான் ஜீவனுக்குள்ள வருவேன், இல்லைன்னா நான் இஷ்டம் போல போவேன். போ. மனசும் மாமிசத்தும் விரும்பினவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகள் என்று என் வேதம் சொல்லுகிறது. அதன்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தவர்களை சத்ருவாய சாத்தான் இயக்கி கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை விட்டு விட்டு ஜீவனுக்கு நேராக நடக்க தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இவனுக்கும் அறிவு இருந்தது, ஆனால் அறிவு அவனுடைய மற்ற இழுப்புகளில் இருந்து அவனை விடுதலைக்க கூடாமல் இருந்தது. இவனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம், அறியாதவர்களுக்காக கொஞ்சம் விவரமாக பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே 2 பேரை குறித்து நமக்கு காண்பிக்கிறார். ஆபிரகாம், அவனுடைய சகோதரனுடைய மகனாய லோத்து. அவருடைய 2 பேருடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்ததினாலே மூத்தவனும் தேவ தரிசனம் பெற்றவனும் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு விசுவாசித்து கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனுமாக ஆபிரகாம் அந்த லோத்தை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? வாசியுங்கள். 8வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, உனக்கு முன் இருக்கிறது அல்லவா. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நான் இடதுபுறம் போகிறேன். He has to choose. Yes. அந்த கவனிங்கள், தேவன் என்ன செய்வாரோ அதன்படியே தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாம் தனக்கு முன்னதான ஒரு ஜூனியர் தன்னுடைய அண்ணனுடைய பிள்ளையாகிய லோத்துவை பார்த்து, உனக்கு பிரியமானதை தெரிந்து கொள். நல்லா கவனிங்க. இப்ப லோத்தினுடைய நிலைமையை காண்பித்து கொடுக்கும்படியாக அடுத்த வசனத்தையும் 2 வசனங்கள் தள்ளியும் பார்க்கலாம், வாசிக்கலாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். யோர்தான் நதிக்கு அருகான, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான், வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல. கவனிங்கய்யா, நல்லா கவனிங்க. அந்த காரியங்களை பாருங்கள். கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆனால் அங்கே எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள்? 13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். நன்றாய் கவனியுங்கள். மேலோட்டமாக பார்க்கிறான், தூரத்திலிருந்து பார்க்கிறான், பச்சை பசேர் என்று இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய தோட்டத்தை குறித்து யாரோ சொன்னார்களே, அப்படியே இருக்கிறது என்றால்
கூடவே எகிப்து தேசத்தை போலவும் இருக்கிறது என்று கண்டார் என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார். நல்ல கவனிங்க. நீங்கள் வீட்டிலே போய் 12வது அதிகாரத்தை வாசித்தால் இந்த எகிப்து தேசம் ஒருவேளை செழிப்பாய் இருந்தாலும் செழுமையின் நிமித்தம், செழிப்பின் நிமித்தம் அங்கே இருந்த காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டவில்லை. யாராவது ஊருக்குள்ள புதுசா வந்துட்டா உடனே அரண்மனைக்கு முதல் செய்தி போகும். என்ன செய்தி போகும்? அழகா ஒருத்தி வந்திருக்கா. அடே, புதுசா ஆள் வந்தா, எந்த ஊர்ல இருந்து வந்தா, எந்த ஜாதி, என்ன தெரியும், அவனுக்கு போற செய்தியில அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கிறான். உடனே பார்வான் ஆளை அனுப்பி அவளை அப்படியே கொண்டு போவான். 65 வயசு கிழவிய. ஹலோ, நல்ல கவனிங்க. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம் உண்டு. நீ கோலியாத்தை ஒரு கல்லுல அடிச்சிருவ, ஆனா பத்சேபால உன்னால அடிக்க முடியாம இருக்கலாம். ஹலோ, சிங்கம் வந்ததுன்னா கிழிச்சிருவ, ஆனா தெலீலாவை உன்னால அடக்க முடியல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, கொஞ்சம் கண்ணு பாக்குறத வச்சு நீ தீர்மானம் பண்ணிடாத. கோலியாத்தை அடிக்கிறதுக்கு பயங்கர வீரம் வந்துடும், ஆனா பத்சேபால பார்த்தோன்னு இழுப்பு வந்துட்டு. மறுபடியும் கேளுங்க, கையை பிடிச்சி, உங்களை எது இழுக்குது? பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் உண்டு, ஆனா இந்த சின்ன காரியத்துல இது அவன் எகிப்துல பார்த்திருந்தான். அந்த எகிப்து தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்கிறத கண்டிருந்தான். முன்றை கவனிங்கள் அவர்களே, உலகத்தின் இழுப்பு இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இன்றைக்கு மாறி போனதற்கு காரணம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்து மேலோட்டமாக பார்த்தான், உள்ள இருந்த காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த மறுபடியும் வாசிக்கலாம் அந்த 13வது வசனத்தை. சோதோமின் ஜனங்கள், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். நல்ல கவனிங்க. இப்ப லோத்து நினைக்கிறான், நான் அங்க போய் அவங்க மத்தியில மேனேஜ் பண்ணிடுவேன் பிரதர். ஏன்னா செழிப்பு இருக்குது, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குது. அவனுடைய சாய்ஸ் தவறு என்பதை நீங்களும் நானும் அறிவோம். ஆனா ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தபடியினால, அவன் மேல கரிசனையா இருந்தபடியினால 14வது அதிகாரத்திலேயே ஒரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட பண்ணுகிறார். நன்றாய் கவனிங்கள். Even if you choose the wrong thing, God sends the signals to warn you. நீ தவறான முடிவை எடுத்துக்கொண்டிருந்தாலும், அந்த வழியிலே நீ போய்விட்டாலும், உன்னை உணர்த்துவிப்பதற்காக சில காரியங்களை தேவன் உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். என்ன அனுமதித்தார்? யுத்தம் ஒன்று வந்தது. சோதோமிலே குடியிருந்த லோத்துவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 குமாரத்திகளும் சிறையாக பிடிக்கப்பட்டு போனார்கள். This is a warning signal from God. தேவனே அவர்களுக்கு உணர்த்துவிக்கும்படியாக, லோத்துவே நீ தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டாயப்பா, நீ மேலோட்டமான காரியத்தை பார்த்து விட்டாயப்பா, உள்ளாய் புறையோடி போன காரியங்களை பார்க்கிறதற்கு அல்லது அதை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டு எனக்கு மேலோட்டமான காரியங்கள் போதும் என்று இழுக்கப்பட்டு விட்டாய் லோத்தே. வாசிக்கலாம், அழகா அந்த வசனம் இருக்குது. வாசிக்கலாம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால், only reason, சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். போஜன பதார்த்தம் போய்விட்டது, பொருட்கள் போய்விட்டது. திரைக்கழியாக்கப்பட்டவனாக சிறைக்கு அனுப்பப்படுகிறான். இந்த கூட்டத்தில் இருக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது காண்பித்தபடினால் நான் தைரியமாக பேசுகிறேன்.
இந்த கூட்டத்தில் வருகிறவர்களுக்காக ஆண்டவர் சொல்ல சொன்ன காரியத்தை சொல்கிறேன் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து தெளிவாக தைரியமாக நான் சொல்ல முடியும். You only see the outer periphery, you don't see the core. உள்ளாக இருக்கிற காரியத்தை உன்னால் பார்க்க முடியவில்லை. வெளியே இருக்கிற ஆடம்பரங்களையும் வெளியே இருக்கிற அட்ராக்ஷன் மட்டும்தான் உன்னை இழுத்துக்கொண்டு உன்னை தவறான முடிவுக்கு எடுக்க காலடி எடுத்து வைக்கிறது. அப்படி எடுத்து வைத்துவிட்ட சிலர் இங்கே உண்டு. அவர்களை ஆண்டவர் தொடும்படியாக, அவர்களை எச்சரிக்க முடியாம ஒரு பெரிய ப்ராப்ளத்தை அனுப்புகிறார். அந்த நேரத்தில் தான் தேவன் அவன் மேல் கருணை வைத்தவராக, பலமில்லாத ஆனால் 318 பேரை மாத்திரம் கொண்டிருக்கிற ஒரு சின்ன தேவ மனிதனை கொண்டு அவனை விடுதலையாக்குகிறார். ஆண்டவர் செய்கிற காரியத்திற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? என் மேல கரிசனையா இருக்கிற ஆண்டவரையா. நான் அடிக்கடி பாடுகிற பாடல் அதுதான். குறைவுள்ளோனாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீ, திருப்தி ஆக்குகிறீ. ஓஹோ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓஹோ இயேசு உமதன்பு. என்னுடைய உறவினர் ஒருவரை குறித்து பெயர் சொல்லாமல் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த தம்பி தனக்கு பொண்ணு பார்க்க வேணும்னு என்னுடைய 2 சகோதரிகளை கூட்டி கொண்டு போனான். ஒரு பொண்ணு வந்திருக்குது, நீங்க வந்து பாருங்க என்று சொல்லும்போது, ஆளு கருப்பா இருந்தாலும் நல்ல பவுடர் கவுடர்லாம் அடிச்சு சகப்பா இருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே அபிஷேகத்துல வளைஞ்சு அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லுவான்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தாச்சு. என்னுடைய 2 தங்கச்சிமாரும் பெரிய ஸ்பிரிச்சுவல் ஜெயண்ட் அல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அந்த வீட்டுக்குள்ள போன உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிருக்குது. நல்லா கவனிங்க, நான் சொல்றதை நல்லா கவனிங்க. யாரையும் குறை சொல்லல. யாரோ பொண்ணு பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க, உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அங்க போன உடனே மாமனார் பயங்கரமான ஆபீசர், நிறைய சொத்து வச்சிருக்காரு. 2 பொம்பளை பிள்ளைங்க தான். இங்க இந்த அம்மாவுக்கும் அப்படியே அருள் வந்து இறங்கும். இவ வீட்டுக்கு வாசல்ல யாராவது வந்தா கூட நீ இங்க இருந்து வந்திருக்கிற, இதுக்காகத்தான் வந்திருக்கன்னு சொல்லக்கூடிய குறி சொல்லுகிற ஆவி. ஹலோ, நமக்கு ஏதாவது வரப்போற காரியத்தை 2 சொன்னா போதாதே. நமக்கு எங்க இருந்து வந்திருக்கான்னு சொன்னாலே நம்ம உடனே காலில் விழுந்து தீர்க்கதரிசி நினைச்சு கும்பிடுற ஆட்கள் தானே. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுவோம், உங்களை பற்றி சொல்லல. ஆமா, நல்லா கவனிங்க. வீட்டு வாசல்ல யாராவது காலடி எடுத்தாச்சா, நீ இங்கே இருந்து வந்திருக்கிற, இதை என்னிடத்துல கேட்க வந்திருக்கான்னு சொல்ற தீர்க்கதரிசி, பயங்கரமான தீர்க்கதரிசி. இவன் மயங்கிட்டான். கலரும் நல்லா இருக்குது, கேஷும் நல்லா இருக்குது, காசும் நல்லா இருக்குது, அது வேற வரம் வேற பயங்கரமா இருக்குது. என்னுடைய தங்கைமார்கள் 2 பேரும் அவளை பார்த்து சொல்லியிருக்கான், டே இந்த பொண்ணு வேண்டாண்டா, எங்களுக்கு மனசுல என்னமோ பண்ணுதுடா. அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எங்க தங்கச்சிமாரை பார்த்து, நல்ல கலரா இந்த கருப்பனுக்கு கிடைக்கிறதுனால தான் நீ வேண்டாங்கிறீங்க. நீங்கெல்லாம் கலராக பிறந்திருக்கீங்களா? அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன்னா என் தங்கைமார் கொஞ்சம் கலராக பிறந்திருக்கனால தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வாயடைப்பு வச்சுட்டு, அதுக்கு பிறகு அவளோட
அவன் குடியிருக்கும் போது எனக்கு எழுதின கடிதம் இன்னும் வச்சிருக்கேன். அவன் எழுதின கடிதம் என்ன தெரியுமா? இதோட குடியிருக்கிறது பார்க்கலாம் 100 பிசாசோடு குடியிருக்கிற போல இருக்கிறது. எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னதுனால அவனை கூப்பிட்டு கூட வச்சு இந்த பிசாசெல்லாம் விரட்டுறதுக்கு நாங்க பட்ட பாடு. ஆனா அன்றைக்கு அவன் எடுத்த முடிவில் ஆண்டவர் சில காரியங்களை செய்து அவனை வான் பண்ணின போதும் நடக்க முடியாதபடி மாறிவிட்டபடினால இன்றைக்கு விகாரத்து செய்து இன்னொருத்தியை திருமணம் செய்யும்படியான ஒரு நேரம் ஏற்பட்டது. நான் அவனை காட்டிலும் அவனால் பிறந்த 2 பிள்ளைகளுக்காக அழுகிறேன் இன்றைக்கும். Sir, listen. If you make a wrong choice because of the outside, you will cry all through your life. But God, because of His grace, அவருடைய அன்பு பெரிதா இருக்கிறபடினால, அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறதுனால உன்னை காக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஒரு ஆபத்தை அனுப்பி அப்படியாயிலும் தப்பித்துக் கொள்வாயா என்று உன்னை விரட்டுவதற்கும் உன்னை விலக்குவதற்கும் முயற்சி செய்கிறான். ஆபிரகாம் 318 பேரோடு கூட சென்று ராத்திரி வேளையில் அவர்களை விடுதலையாக்கி வந்த பின்பு மறுபடியும் இந்த ஆளு உள்ளே போயிட்டான். பக்கத்துல கைப்பி சொல்லுங்க. சிலர் அப்படித்தான், எத்தனை கொட்டு வச்சாலும் மறுபடியும் கொட்டு வாங்குறது போவான். யாரோ பின்னால சொல்றாங்க, இந்த ஆள் எங்க கதையெல்லாம் கேட்டு வச்சுட்டாங்க வந்து பிரசங்கம் பண்றாரு. உங்களுக்கு பேசுறது தானே கூப்பிட்டாங்க, உங்களுக்கு பேசுறது தானே அந்த குடும்பம் இந்த கூடுகை வச்சிருக்காங்க. தேவனோடு கூட பேசுகிறார். லிசன் சார், லிசன். லோத்துவே, உனக்கு தெரியும்லப்பா, பொல்லாதவர்கள் மகா பாவிகள். நீ அவங்க போலியில போய் உட்கார்ந்துக்கிட்டு உன்னை ஆண்டவர் உன்னை திசை திருப்பினதற்கு முயற்சி செய்த போதும் வேண்டாம் என்று சொல்லி மறுபடியும் அங்கே போய்விட்டபடினால அங்கேயும் நல்ல கவனிங்க, அந்த பட்டணங்கள் சோதோம் குமரா மேல ஒரு பெரிய அக்கினி வந்து இறங்குகிறதுன்னு தெரிந்த போதிலும் இந்த மனிதனுடைய ஜெபம் விடுதலையாக்குவதற்காக அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேவதூதர்களை அனுப்பி கையை வச்சு வலுக்கட்டாயமா பிடிச்சு வெளியே இழுத்து கொண்டு விடுகிற நல்ல ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. மறுபடியும் கேளுங்க, அந்த வசனம் அழகாக சொல்கிறது. 19வது அதிகாரம் ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை நமக்காகவே சொல்லி இருக்கிறார். நந்தவாசியுங்கள். 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்களை வெளியே சோதோம் குமரா மேலே பெரிய அக்கினி வரும்போது அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அல்லேலூயா. என் ஆண்டவர் என் ஜீவனை நேசிக்கிறார். நான் எப்படியாவது உயிரோடு இருக்கணும், நான் எப்படியாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கிறதுக்காக நான் தப்பு தொடர்ச்சியாக பண்ணின போதிலும் என்னை கைப்பிடித்து இழுத்து கொண்டு போகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில இந்த கூட்டங்கள் எழுப்புதல் கூட்டங்கள் என்று போட்டிருக்கிறார்கள். உன்னை உணர்த்து வைத்து நீ போன வழியும் நீ தெரிந்து கொள்ள வழியும் சரியில்லை, உன் ஜீவன் தப்பித்துக் கொள்வதற்கு ஓடிப்போ என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உன்னுடைய செவிகளிலே கேட்குமானால் நலமாயிருக்கும். நன்றாய் கவனியுங்கள். சேர்த்தவைகள் எல்லாம் அழிகிறது, சேர்த்து வைத்த அனைத்தும் அழிகிறது. தப்புனது வெறும் ஜீவன் மாத்திரம்தான் தப்புகிறது. வேண்டாம் வேண்டாம். உன்னையும் உன்னுடையவைகளையும் காக்கிறதற்கு ஆண்டவர் முதலாவது கொடுக்கிற அந்த வாணிங்களையே திரும்பிவிடு. தப்பித்துக்கொள், தப்பித்துக்கொள், தப்பித்துக்கொள். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நல்லா தெரியுது, பொல்லாதவர்கள் மகா பாவிகள். சரி, முதல்ல தான் தெரியாம போய் விழுந்துட்டனாலும் மறுபடி தெரிஞ்ச போதாவது நீ தப்பித்துக் கொள்ள கூடாதா லோத்துவே? அந்த உன் வீட்டை சுத்தியே வந்து அவர்கள் வாலிபர்கள் முதல் கிழவர்கள் முதல் வந்து தட்டுற அளவுக்கு நீ அவர்கள் மத்தியில இருக்க வேண்டுமோ? எதை தெரிந்து கொள்ளுகிறாய்?
இன்பங்களை அனுபவிப்பதற்கும் பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் அதை அழகாக சொல்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் சாலமோன் அதை அழகாக சொல்லுகிறான். நன்றாய் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அழகாக அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினார், பாவிகள் உனக்கு நயம் காட்டினால் நீ சம்மதியாது, நீ சம்மதியாதே. எங்களோட வா, எங்களோட வா. ரத்தம் சிந்தும்படி, ரத்தம் சிந்தும்படி பதிவிருந்து, நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் 13வது வசனம். விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, அதனால எங்களோடு பங்காளியாயிரு. ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். கவனிங்கள். ஒரு மனிதனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் சென்னை பட்டணத்திற்கு வந்தால் நான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டி கொடுக்க முடியும். அவர் கள்ள கடத்தல்காரர்களுக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமே. He didn't have a big office. ஒரு ஆபீஸ் எல்லாம் கிடையாது. அவருக்கு கஸ்டம்ஸ்ல இருக்க சில அதிகாரிகளை தெரியும், இந்த கடத்தல் பொருட்களை கொண்டு வர்றவங்களை தெரியும், இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றதுக்கு போன் இருக்கிறது தெரியும், அவ்வளவுதான். He was making money like anything. பெரிய பணத்தை சம்பாதிச்சு ஒரு பெரிய வீடை கட்டினாரு. பெரிய வீடை கட்டினது மாத்திரம் பெரிய பயங்கர பந்தாவாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாளில் எங்கேயோ நான் பேசின செய்தியை அவர் ஒரு சீடியில கேட்டபோது அப்படி குத்தப்பட்டு தன்னுடைய பாதை சரியில்லை என்று சொல்லி என்னுடைய உடன் ஊழியக்காரர் ஒருவரோடு கூட என்னை பார்க்க வந்தார். நான் சென்னைக்கு வந்தபோது அவர் சொன்னார், ஐயா அண்ணன், நான் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சாபத்தை சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். பெரிய சம்பாத்தியம். ஒவ்வொரு நாளும் சில லட்சங்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஆபீஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு சில ஆபீசர்ஸ் தெரியும், சில கடத்தல்காரர்களை தெரியும். இவங்க ரெண்டரையும் இந்த பிளைட்ல வர்றான், கொஞ்சம் கவனிச்சீங்க, அவ்வளவுதான். இந்த பிளைட்ல வராத அப்படி என்று அவர்களை வார்ன் பண்ணணும். இந்த இடத்துல இந்த ஆளை பாரு, இவ்வளவுதான் சொல்லணும். வெறும் போனை வச்சே நான் சம்பாதிச்சிட்டேன், பல லட்சங்களை சம்பாதித்து விட்டேன். ஒவ்வொரு நாளும் லட்சம் தேடி வருகிறது. நான் உங்க செய்தி என்னை உலுப்பிச்சு, நான் என்னையே அழித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியம் கெடுத்து கொண்டிருக்கிறது, தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வந்தார். அவரோடு கூட உட்கார்ந்து நான் பேசி அவருடைய காரியங்களை விளங்க பண்ணினது. இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வீட்டில் சாதாரண மனிதனாக எல்லா வருமானமும் போய்விட்டதுனால சின்ன ஒரு பிஸ்னஸை பண்ணி அதில் தன்னுடைய குடும்பத்தை எப்படியாயிலும் காத்துக்கொள்றதுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதுனால நான் அநேக நாட்களில் சொல்லுவேன், இன்பங்களெல்லாம் அனுபவித்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இன்னைக்கு நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு நேரிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடாமல் இருக்கிறார் என்று சொல்கிற சாட்சியை கேட்பீர்கள். நல்ல கவனிங்க. பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும், பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் பார்ட்னர்ஷிப்ல இருந்துராதப்பா. கரூர் ஆட்களே, இங்க நிறைய பேர் சைலண்ட் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க. தீர்க்க தரிசனமா தான் சொல்றேன். சைலண்ட் பார்ட்னர்ஷிப், வெளியே தெரியாது. அங்க ஒரு கந்த வெட்டி கொடுக்கிற ஊர் தானே இது. நான் கொஞ்சம் பேங்க்ல வேலை செய்யணுங்க, என் பணம் அப்படியே கொஞ்சம் கந்த வெட்டியில சுத்தி வருது. ஏன்னா அது இல்லாம என் குடும்பம் இவ்வளவு லக்ஸரியா வாழ முடியாதுன்னு வாழுகிறா அல்லவா. உனக்கு சொல்லுகிறேன், பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, உன் இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. வாலிப நாளில் உன் தேவனை
தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறாள் இயேசு ராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறாள் இயேசு ராஜனே. இன்னொரு ஆளை காட்டி கொடுத்துறேன். இவனுக்கு வெளிப்பாடு உண்டு, இவனுக்கும் தெரியும். அவனுடைய பேர் சவுலின் குமாரனாகிய யோனத்தான். நல்லா கவனிங்க, எல்லா வசனங்களையும் காட்டி கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் இந்த மனிதனை குறித்து நாம் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நல்ல மனுஷன், ஒரு நாள்ல விசுவாசத்துல நல்லா ஓடின மனுஷன், கொஞ்ச பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் கர்த்தருக்கு ரட்சிக்க தடையில்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கையில தன்னுடைய ஆயுததாரியோடு கூட போய் பெலிஸ்தரின் ராணுவத்தை எதிர்த்து தன்னுடைய மக்களுக்கு வெற்றி தந்த வெற்றி வீரன், விசுவாச வீரன். சவுல் தாவீதை கண்டபோது அவனோடு கூட சிநேகமாய் இருப்பதற்கு, தன்னுடைய எல்லாவற்றையும் இழப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு, தன்னுடைய கையில் இருக்கிற பட்டயத்தை, தன்னுடைய வார எல்லாவற்றையும் அவுத்து கொடுக்கிறதுக்கு தியாகமான மனுஷன். Listen, I am going to show a godly person now. அவனை குறித்து, தாவீதை குறித்து அவங்க அப்பா ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா கூட இவனால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவ்வளவு நல்ல மனதுள்ள மனிதன், விசுவாசத்துல தேறினவன். கவனிங்க. அது மாத்திரமல்ல, அந்த தன்னுடைய விசுவாசத்தை போல கொஞ்சம் அதிக அளவுல யாராவது விசுவாசம் பார்த்தா உடனே போய் அப்பிக்கொண்டு அவனோடு இணைந்து விடுகிறவன். கூடவே அந்த நண்பனை குறித்து யாராயிலும் சொன்னால் அவனுக்கு பொறுக்கவே செய்யாது. அது அப்பாவே இருந்தாலும் பொறுக்காது. ஆனால் ஒரு நாளில் அவனுக்கு ஒரு பெரிய விளக்கமான தெளிவும் இருந்தது. அதை பார்ப்பதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம். 23வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நல்லா கவனி, தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டார், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். என்ன தெளிவான வார்த்தைகள்! நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். இது வெளிப்படுத்தப்பட்ட தேவ ரகசியம். ஆகையினால தேவனுக்குள் நான் திடப்படுத்துகிறேன். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். நல்ல கவனிங்க. இந்த பாடல் ஆராதனை நடத்தும் போது சகோதரர் வெஸ்லி ஒரு வார்த்தை சொன்னார். அபிஷேகத்தை இழந்த ஒருவனோடு வாழ்வதை காட்டிலும் தரித்திரத்திலே, பாடுகளிலே, நிந்தைகளிலே இருக்கிற ஒரு மனிதனோடு வாழ்வது உத்தமம். நம்புகிறோம் மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் சொல்லுகிறேன். சவுல் என்கிறவன் தரிசனத்தை இழந்தது மாத்திரமல்ல, தன் மேலிருந்த அபிஷேகத்தை இழந்து போன ஒரு தலைவன். யோனத்தான் ஆகிய அவனுடைய மகனுக்கு தெரியும், எங்க அப்பா தேவ திட்டத்தை விட்டுட்டு எங்கேயோ போறாரு, எங்க அப்பா தேவனுக்கு விரோதமா போர் செய்யறதுக்கு உன்னை கொல்ல பாக்குறாரு, அவருக்கு தெரியும் நீ தான் வரப்போகிற ராஜான்னுட்டு. உன்னை அழிக்க பாக்குறாரு. தாவீதே, நீ தான் ராஜாவா இருப்பேன், நான் உனக்கு இரண்டாவது நான் இருப்பேன். வெறும் வெளிப்பாடெல்லாம் இருந்தது, எல்லாம் வரப்போகிற காரியங்களை குறித்து அறிவு இருந்தது. ஆனா இன்பங்களை இழக்க முடியாது, அரண்மனை சுகத்தை விட முடியாது. I cannot leave the comfort zone. வீட்டில் இருக்கிறதுக்கு ஒன்ன மாதிரி வனாந்திரத்துல, காட்டுல, குழியில, மறைவிடங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கு என்னால முடியாது.
எனக்கு நல்ல வசதி இருந்தாலும் வாழ முடியும். தாவீதே, நீ தான் ராஜாவா இருப்ப. ஆனா நல்ல கவனிங்க, யோனத்தான் ஒரு நாள் கூட அந்த தாவீது உட்கார்ந்த அந்த சிங்காசனத்தின் பக்கத்துல உட்கார்றதுக்கு முடியல. என் வேதம் சொல்லுகிறது, சவுலும் யோனத்தானும் ஒரே நாளில் அழிக்கப்பட்டார்கள். கையை கூப்பி கேட்பேன், உனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குமானால் அந்த வெளிப்பாட்டை பின்பற்றி அதனுடைய நிறைவேற்றுவதற்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன நிந்தை வந்தாலும் சரி, தேவன் எனக்கு வைத்திருக்கிறது துன்ப பாதை என்றாலும் அதிலே போவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேனா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. His choice at this juncture took him away to death. மறுபடியும் மரணத்துக்கு நேராக அவனை அழைத்து கொண்டு போய்விட்டு, ஆசைப்பட்டான், தெரிஞ்சிருந்தது. ஒரு நாள் கூட தாவீது பக்கத்துல உட்கார்ந்து, தாவீது ராஜாவா இருக்கிறப்ப நான் அவன் பக்கத்துல இருக்கிற அன்னைக்கு சொன்னேன், உடன்படிக்கையும் பண்ணேன், அவன் கூட உடன்படிக்கையும் பண்ணேன். என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவின் பந்தியில் பங்கெடுக்கும் போதெல்லாம் நீங்கள் அறிய வேண்டியது, அந்த புதிய உடன்படிக்கைக்கு நீங்கள் பங்காளிகள் ஆகிறீர்கள் என்று. அந்த உடன்படிக்கையின் மூலம் அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நான் ஜெயம் பெற்றது போல அவனும் ஜெயம் பெறுவான், நான் உட்காருகிற சிங்காசனத்தில் உட்காருவான் என்று ஆண்டவர் சொன்னதை நம்பி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? He will occupy the same throne. ஆனா இன்பத்தை தேடி, இன்பத்தை விட்டு விட முடியாம, வசதிகளை விட்டு விட முடியாம, தேவ திட்டம் இதுதான் தெரிஞ்சாலும் தேவனற்று தேவ திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கிற மனுஷனோடு அடையாளம் காட்டிக் கொள்கிறான் ஒரு மனுஷன். அவனுடைய சாய்ஸ் தவறு. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். யாரை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட வழியை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இது ஒரு எழுப்புதல் கூட்டம் என்கிறபடினால் உங்களுக்கு தெளிவான சில காரியங்களை காண்பிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்னொரு மனிதனை குறித்து நீங்கள் கேட்டிருக்கலாம், அவனை குறித்து கொஞ்சம் சொல்லி குறித்த நேரத்தில் முடிக்கிறேன். திருப்புங்கள், பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம். அங்கே இந்த மனிதனை நாம் அடிக்கடி பார்த்திருப்போம், பிரசங்கங்களை கேட்டிருப்போம். ஆனாலும் அவனை குறித்து வாசிக்கலாம். 24வது 25வது 26வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, கவனிங்கள், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கிலாந்திலே ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிற ஒரு நண்பர் எனக்கு உண்டு. பேர் விவியன் தாமஸ். விவியன் தாமஸ் கிட்டத்தட்ட 6.25 அடி, 6 அடி 11 அங்குலம், 6 feet 11 inches. அவர் ஆரம்ப நாளில் திருமணம் ஆக முன்னால என்னோடு கூட ஊழியம் செய்வதற்கு 6 மாதங்கள் பீகார்ல இருந்தார். பிரதர் ஜெபக்குமார், நான் உன் கூட ஊழியம் செய்யணும், உன்னைய மாதிரி எனக்கும் ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்குது. நான் சொன்னேன், அவரை விவ் தாமஸ்ன்னு கூப்பிடுவோம். விவியன் அவர் பேர். விவியன், நல்லா கவனிங்க, நீங்கள் என் கூட ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். நாங்கள் இந்திய ஆட்கள், எங்கேயும் படுத்துக்கிடுவோம், எங்கேயும் சாப்பிடுவோம், என்னத்தையும் சாப்பிடுவோம். நீர் இங்கிலாந்து ஆள், அதுவும் நீர் இவ்வளோ உயரமாக இருக்கிறீரு என்று சொல்லி அவர் சொன்னார், நான் கல்யாணம் முடிக்க போகிற பொண்ணு 5 அடி தான் இருக்கிறா.
பேர் ஷீலா. இவ்வளோ சின்ன சின்ன உருவம். அவள் கனடாக்காரி, இவர் இங்கிலாந்துக்காரர். நான் கல்யாணம் முடிக்க போகிற இவ்வளோ தான் இருக்கிறேன். அதனால் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ உன் கூட இருக்கணும். நான் அவர் போகிற இடங்களுக்கெல்லாம், நான் போகிற இடங்களுக்கெல்லாம் அவர் என்னோடு உடந்தார். சில நேரங்களில் நாங்கள் பீகாரில் கிராமத்துக்கு போனால் கட்டில் நீளமே 5 அடி தான் இருக்கும். நான் இவரை எப்படி படுக்க வைக்கிறது? அப்படிப்பட்ட பல இடங்களுக்கு என்னோடு கூட சுற்றி திரிந்தார். அங்கே மூட தர்ற அந்த போர்வை இருக்குது, அதில் கடுகுன்னு பயங்கரமான நாத்தம் இருக்கும். அதை போத்திக்கிட வேண்டியிருக்கும். ஏன்னா குளிர் நேரத்தில் அவங்க கொடுக்கறத வாங்கினாதான் அவங்களோடு கூட நாங்கள் ஐக்கியம் பண்ணுங்கிறதுங்கிறதுக்கு. நாங்கள் இப்போ போன மாதத்தில் கூட எங்கள் ஆஸ்பத்திரியில் கண் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அந்த பழைய போர்வையை போத்திட்டு வந்துட்டான். அங்கே வேலை பார்த்த நர்ஸ் மயங்கே விழுந்துட்டான். அவ்வளோ நல்ல வாசனையோடு வருவாங்க. அது மாத்திரம் இல்லை, நான் பஸ்ஸில் போனேன்னா, அந்த நாட்களில் பஸ்ஸில் போனேன்னா சீலை பேன் என்னுடைய சொட்டரெலாம் இருக்குது, நிறைய சொட்டரை எரிச்சிருக்கேன். நீங்கள் நம்பினாலும் சரி, இதெல்லாம் நான் உங்களை சொல்லி பயமுறுத்தலை. அதில் அந்த சீலை பேனுன்னு சொல்லுவாங்களே, அது அப்படியே அந்த சொட்டரில் அப்படியே வந்து முட்டை போட்டுரும். அதுக்கு பிறகு அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும், வேறு வழி இல்லாமல் சொட்டரை எரித்த சொட்டர் பல. அப்படிப்பட்ட பஸ்ஸில் அவரை கூட்டிக்கிட்டு அவர் போயிட்டு ஒரு நாள் ரோத்தாஸுங்கிற மலையில் அங்கே ஒரு ஆட்டு தொழுவம் தான் எங்களுக்கு படுக்கிறது கிடச்சிது. 6 அடிக்கு 8 அடி, 6 அடிக்கு 5 அடி, 6 அடிக்கு 5 அடி நீளமுள்ள, 6 அடி நீளமுள்ள ஒரு மாட்டு தொழுவம், ஒரு ஆட்டு தொழுவம் தான் எங்களுக்கு படுக்கிறது கொடுத்தாங்க. நான் சொன்னேன், விவியன் இன்னைக்கு உமக்கு சோதனை தான். ஏன்னா உம்மரை இப்படியும் படுக்க வைக்க முடியாது, இப்படியும் படுக்க வைக்க முடியாது, உம்மரை குறுக்கால படுக்க வைக்கணும். நான் அப்போ கேட்டேன் இந்த விவியனை பார்த்து, ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் திஸ்? நான் கேட்டதை அப்படியே சொல்கிறேன். ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் திஸ் விவியன்? ஏன் 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 இப்படி நீ கஷ்டப்படணும்? எதுக்கு? அவர் சொன்னார், எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் தந்திருக்கிறாரு. நான் உலகத்தில் அநேக ஆயிரங்களை ஊழியத்திற்கு, அதுவும் மிஷினரி ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. நல்லா கவனிங்க. இங்கிலாந்தில் எலின் சர்ச்சஸில் ஒரு பாஸ்டராக இருந்த ஆளுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் தந்தாராம். என்ன தந்தாராம்? இந்தோனேஷியாவில், பிலிப்பைன்ஸ் நாட்டில், ஈஸ்டர்ன் யூரோப்னு சொல்கிற அந்த பழைய கம்யூனிஸ்ட் நாடுகளில், லாட்டின் அமெரிக்கான்னு சொல்கிற நாடுகள் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, மிஷினரிகளை ட்ரெயின் பண்ணுற ஊழியத்தை எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நான் பாஸ்டராக இல்லாமல் ஆப்ரேஷன் மொபைலைசேஷனோடு சேர்ந்துருக்கேன். நான் உங்ககிட்ட இருந்து படிக்க வேண்டிய காரியம், அவங்கள நான் ட்ரெயின் பண்ண அந்த வழியாக போகிறதுக்காகத்தான் உன் கூட வந்தேன். என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, எந்த துன்பத்தையும் நான் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தன்னு சொன்ன போது நான் என்ன அறியாமல கூபாங்கிற ஊரில் அழுதுட்டேன். நல்லா கவனிங்க. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய நாட்களில் எகிப்தில் இருந்த பொக்கிஷம் 50,000 டன் கோல்ட். 50,000 டன் கோல்ட். அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவன் நினைச்சு பார்த்தான், உலகத்துல சின்ன பிள்ளைங்கள்லாம் கொல்லும் போது என்ன மட்டும் ஆண்டவர் காப்பாத்தினார்னா ஒரு பெரிய ரகசியம் உண்டு. என்ன மாத்திரம் தண்ணிக்குள்ள வைச்ச போது கூட பார்வோன் அரண்மனையில என்ன வளர்த்தார்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என் தேவ நோக்கம் நிறைவேறுவதற்கு என்ன பாதையானாலும் சரி, என்ன துன்பமானாலும் சரி, எகிப்தில் வருகிற பொக்கிஷங்களை காட்டிலும் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை நான் தெரிந்து கொண்டு. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை கொண்டும் என்ன கொண்டும் ஆண்டவர் இந்த முழு பூமியையும் இயேசுவுக்கு சொந்தமாக்குறதுக்குன்னு சொல்ல மாட்டேன், இயேசுவை அறிவிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இயேசுவை அறிவிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்க தான். அதனால தான் பல பேர் செத்து போய் மடிந்து விட்டார்கள். ஆனால் உன்னை உயிரோடு காண்பித்து, தன்னை உனக்கு வெளிப்படுத்தி, உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி, உன்னை உபயோகப்படுத்தணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் உன்னை கைப்பிடித்தான். நான் அடிக்கடி என் மனைவியும் நானும் தனி ஜபங்கள்ல பாடுகிற ஒரு பாடல் இதுதான். இன்பமான வாழ்க்கை வேண்டே, இனிய செல்வம் சீரும் வேண்டே, இன்பமான
வாழ்க்கை வேண்டேன், இனிய செல்வம் சீரும் வேண்டேன், துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் அடியேன், துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் அடியேன், உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீ நித்தம் என்னை, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே. நான் வர்ற இடத்துல எல்லாம் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிடுறாங்க, என்னை நல்லா தங்க வைக்கிறாங்க. எனக்கு எல்லா வசதிகளையும் என்னுடைய சகோதரர்களையும் நான் கூட சேர்ந்தவர்களும் நண்பர்களும் போகிற இடத்துலலாம் செய்கிறாங்க. நான் இன்னைக்கு இங்கே வரும்போது கூட தேவனை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு கூட சொன்னேன், நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, இது விரும்பவும் இல்லை ஆண்டவரே, இதுக்கு நான் தகுதியானவன் அல்ல ஆண்டவரே. நீங்க சென்ற பாதை, இயேசு சென்ற பாதை, அந்த பாதையில மாத்திரம் நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற. என்ன நிந்த வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, என்னுடைய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்னுடைய இறுதி நாட்கள் 70 தாண்டிட்டேன். என்னுடைய இறுதி நாட்களில் எங்கேயாவது ஒரு குடிசையில போய் விரிக்கிறதுக்கு ஒரு போர்வை இல்லாம இருந்தாலும் சரி, மூடுறதுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லாம இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் மாத்திரம் என்னை அழைத்த நோக்கத்தை, என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, என்னை கொண்டு நீங்க செய்யணும்னு நினைச்சிருக்க நோக்கத்தை செய்து பிடிக்கிறதுக்கு அந்த பாதையால் நான் போவதற்கு ஆயத்தன் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். என்னை கவனிக்கிற சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். But I cry in the presence of God, am I worthy for it? கந்தை துணியோ கர்த்தருக்கு, கடும் கேளை கோலம் இது என்று பாடுகிற பாடல்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிறவன் நான். மோசேயை பார்க்கிறேன், 50,000 டன் கோல்டு ஒரு பக்கத்தில். ஆனால் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு என் ஜனங்கள் விடுதலையாக்குவதற்கு எந்த பாதையை தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த பாதையை நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன கூட்டம் எழும்புறது வரைக்கும் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் ரட்சிக்கப்பட முடியாது, விடுதலையாக முடியாது. தேவ நோக்கத்தை புரிந்து கொண்ட ஜனங்கள் யோனத்தானை போல சுகத்தை தேடி ஓடாமல், மோசே போல துன்பம் வந்தாலும், அதுக்காக நீங்க துன்பப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லல, துன்பம் வந்தாலும் அந்த பாதையை தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறவர்களை தேடி தான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. எதை தெரிந்து கொள்ளுகிறாய்? எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடலாம். உனக்கு முன்னால் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன். எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று உன்னை சொல்லும் அளவுக்கு உலகத்தின் மாயையிலே நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று உன்மேல் கரிசனையாயிருக்கிறவன் கையை பிடித்து இழுக்கிறார். சோதோமுக்குள் இருந்தது போதும், பாவிகளின் நயங்காட்டுதலிலே நீ வாழ்ந்தது போதும், உன்னை பிடித்து இழுக்க விரும்புகிறார். வெளிப்பாடு பெற்றிருந்த போதிலும் தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வதற்கும் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவள் மாத்திரம் எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கிற இந்த நேரத்தில் யாரும் இங்க பார்க்க கூடாது. ஐயா, இந்த பாதையை தெரிந்து கொள்கிறேன். இயேசு சென்ற பாதை இதுதான். ஜனங்கள் விடுதலையாக்க வேளப்பட வேண்டும் என்றால் இதுதான் பாதை என்பதை உணர்ந்திருக்கிறபடினால தேவன் எனக்கு வைத்திருக்கிற பாதையில இந்த ஊருக்கு வந்த மிஷனரிகள் எப்படியாக பாடுகளின் வழியாக சென்றாலும் அதுதான் அநேகருடைய வாழ்வுக்கு அது காரணமானது என்றால் உம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற நான் பாடுகளின் வழியாக செல்வதற்கு ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி ஜீவாதிபதியாம் இயேசுவை நோக்கி போகிறேன். பாளையத்திற்கு புறம்பே அவரோடு கூட பாடுகளை சகிக்கவும்
நிந்தைகளை அனுபவிக்கவும் நான் புறப்பட்டு போகிறதற்கு ஆயத்தம். இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு ஆயத்தம். ஏனென்றால் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க போகிறேன். எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறதை புரிந்து கொள்ளும்படியாக 13வது 14வது வசனத்தை மறுபடியும் கேட்கலாம். எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து அவருடைய நிந்தையை சுமந்து இடுக்கமான வாசல் வழியாய் ஜீவனுக்கு போகிற நாம் பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம். ஏனென்றால் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். கரத்தை உயர்த்தி வரப்போகிறதை நாடுகிறோம். வரப்போகிற நகரத்தை நாடுகிறோம் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலும் சொல்ல மாட்டீர்களா? ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தினுடைய எண்ணங்கள், உம்முடைய ஜனத்தினுடைய நோக்கங்கள் ஆண்டவரே அப்படியாக உருவாக்குவதற்கு அவரை ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை அவர்கள் மேல இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் அதற்குரிய பலத்தை கட்டளையிடுவாராக, அதற்குரிய மனநிலையை கட்டளையிடுவாராக. அந்த தேவ திட்டத்தை இவர்களை கொண்டு நிறைவேற்றுவதற்கு என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனிதான் அல்ல நீரே என்று சொல்லி அந்த கவியை மறுபடியும் பாடலாமா? என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, நீரே இயேசு நாயகா. இன்னொரு முறையாக இதயத்தினால் அதிலிருந்து என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. மறுபடியும் சொல்லுவோம், இயேசு நாயகா. கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஆண்டவருங்க இருதயத்தை பார்க்கிறார். இனி நான் அல்ல